வாட் இஸ் திஸ்? நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி எவன்டா இவ்வளவு பெரிய கல்ல கொண்டு வந்து போட்டது? எவன்? மோட்டோ கல்ல போட்டு உயிர் குற்றவாதம் இல்லாம பண்ணிட்டியடா. பணம் வைத்தா மோட்டோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்புறம் 9 8 7 6. ஏய் நில்லுங்கடா. ஏய் ஓடுறது எங்களுக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்பறா ஏறது? மோட்டோ எஸ். அம்மா அம்மா பக்கத்துல வர மாதிரி இவ்வளவு கல்லு வருது மோட்டோ. எடுத்து வைக்கிற ஒரு அடியா சூதானமா இருக்கணும் மோட்டோ. சாரி பாஸ். என்னது? அங்க பாரு விளக்கு. அநேகமா இது அலாவுதீன் அற்புத விளக்கா தான் இருக்கணும். ஏய் என்னது அற்புத விளக்கா? எனக்கு தான். நான் தான் முதல்ல போவேன். விட்றா விட்றா சொன்ன கல்லாடே எனக்குடா. சொன்னா கேளு. விட போறியா பத்து? சீக்கிரம் வாடா. எங்கடா போன? விட்றா. டேய் விடு. ஆஹா. பச்சையா இருக்கு. கட்டளை இடுங்கள் தலைவா, நான் தான் ஜீனி. ஜெஹோ தக்தனா தென் இவன் தான் ஜீனி. வெளியே வரணும்னு துடிச்ச என்ன யாராவது காப்பாத்துவாங்களான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க தான் இப்ப என்ன காப்பாத்தி இருக்கீங்க. நான் ஆட போறேன், பாட போறேன், என்னோட சந்தோஷத்தை இப்ப கொண்டாட போறேன். இங்க பாருங்க மோட்டு, நீங்க எது கேட்டாலும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். பணமழைய கொண்டு வந்து கொட்டுறேன். என்ன வேணுமோ என்ன கேளுங்க. தங்கம் முத்து பவளம்னு வானத்துல இருந்து கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா நான் சுதந்திரமாயிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். வள்ளல் மாதிரி அள்ளி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பாருங்க. இது பூதத்தோட மாயாஜால வித்தைகள். நான் இப்ப உங்களுக்கு அடிமை. ஏன்னா நான் சுதந்திரமாயிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு தான் அடிமை. நான் சுதந்திரமாயிட்டேன்னு இப்ப கூட என்னால நம்ப முடியல. 4000 வருஷங்களுக்கு அப்புறமா நான் சுதந்திரமா வெளியே வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி என் அருமை ஆலம்பனா. அடடா, நீங்க 3 பேர் இருக்கீங்களே. உங்க 3 பேர்ல என்னோட தலைவர் யாரு? அது நான் தான். இல்ல நானு. அது என்னுடைய ஜீனிடா. என்னோட ஜீனி. வேணா சொன்ன கேளு. என்னோட ஜீனி. பாருங்க, 3 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க. யார் உன்னை விளக்குல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்களோ அவங்க ஜின்னி தான். இப்ப நீங்க சொன்னதுதான் சரி. என்ன லேம்ப்ல இருந்து யாரு வெளியே கொண்டு வந்தாங்களோ நான் அவங்களுக்கு தான் அடிமை. ஏமாத்த பாக்குறேன். மேல பறந்து போ. சமோசா கிளம்பலையா? குட்ரா சூடா குட்ரா. நல்லா இருக்கே. என்னோட அடிச்சு ஏய் வேணா கேளு. யாரு உங்களை விளக்குல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தானே ஜேன். இப்ப பாரு, உன்னை காப்பாத்தினவங்க தவிச்சுக்கிட்டு கீழே விழுந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள போய் காப்பாத்து. என் நண்பன் மோட்டோ, இந்த பாக்ஸர் 2 பேருமே உங்களுக்கு சொந்தமானவங்க. வாங்க தலைவரே, நான் உங்க 2 பேருக்குமே ஜீனி. நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே செய்வேன். ஜீனி எனக்கு ஜீனி இல்லாம 2 சமுதா கொண்டாந்து குடிச்சிக்கிறோம். ஜேம் போம்பா அகடம் பிகடம் தகடம் துகுடும். நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை இப்பவே நான் தரேன். ஏய் சமோசாலாம் தேவையில்ல. முதல்ல எனக்கு ஒரு பஞ்சிங் பேக் கொண்டா. சமோசா தான் வேணும். பஞ்சிங் பேக். சமோசாடா மண்டையா. பஞ்சிங் பேக்டா. சமோசா. ஏய் பஞ்சிங் பேக். சமோசா. பஞ்சிங் பேக். சரி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சமோசா. பஞ்சிங் பேக். சமோசா. பஞ்சிங் பேக். சமோசா. பஞ்சிங் பேக். சமோசாடா. பேக்டா. சமோசா. பஞ்சிங் பேக். சமோசா. பஞ்சிங் பேக். ஆஹா, எனக்கு சமோசா தான் வேணும். எனக்கு பஞ்சிங் பேக் தான் வேணும். ஓ சாரி, நீங்க என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. அதான் இப்படி ஆயிடுச்சு. ஓகே, நீ இப்ப என் கூட வா.
ஏய் அவ கூட போக கூடாது, என் கூட தான் வரணும். வா, என் கூட தானே வரும். என் கூட தானே வரணும். என் கூட தான் வரும்ன்றல. இங்க பாருங்க, நான் யாராவது ஒருத்தர் கூட தான் வர முடியும். நான் இப்ப யார் வீட்டுக்கு வரணும்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நீங்க டாஸ் போட்டு பாருங்க, யார் வின் பண்றீங்களோ அவங்க வீட்டுக்கு தான் அவர் வருவாரு. ஓகே. ஹெட். நான் இப்ப யாரோட வீட்டுக்கும் போக மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். நீங்க போங்க, உள்ள போய் லிஸ்ட எழுதி கொண்டு வாங்க. போங்க. இதை இப்பவே வரேன். இதை எழுதுறோம். இது ஒண்ணு, 2 பஞ்சிங் பேக், 5 கிளவுஸ், 4 ஷூ. தேவையானதெல்லாம் எழுதி முடிச்சாச்சு. ஜெயஹோ. இந்த ஜீனி நான் தான் கொண்டாந்துட்டேன். இந்த ஜீனி இத பாரு, என்னோட லிஸ்ட் ரெடியா இருக்கு. ஏய், என்னோட லிஸ்ட் ரெடியா தான்டா இருக்கு. ஆட்டர் மட்டர் கொட்டர் கு, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத நீங்களே சொல்லுங்க. என்னடா எல்ஐசி பில்டிங் மாதிரி இவ்வளவு உயரமா எடுக்கிறீங்க? என்னது? போது நிறுத்து. உனக்கு நிறைய கிஃப்ட் கிடைச்சிருச்சு. மோட்டோ, நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே இந்த ஜீன் எனக்கு தான் சொந்தம், சரியா? டேய், அவன் உனக்கு சொந்தம் இல்ல, எனக்கு தான் சொந்தம். யார் இங்க பலசாலி? அவன் தான் பாஸ். சரி, இங்க பலசாலி யாருப்பா? நான் தான். ஓ, அட, இது என்ன எருமை மாடு வந்திருக்கு, கையில வேற கம்பு இருக்கு. இந்த மோட்டோ தோலை உரிச்சிரு. ஆஹா. இல்ல, வேண்டாம். சொன்னா கேளு. வேண்டாம். என்னடா நடக்குது? ஏமா நோ 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 நோ, நான் ரொம்ப பாவம். மண்டை மேல இருக்க மூஞ்சில வேணா கூட அடிச்சுக்க. என்னடா நடக்குதுங்க? ஜீன் ஜீன், மோட்டோ ரொம்ப பிஸியா இருக்கான். நீ இப்ப ஏன் கூட வா, நாம 2 பேரும் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணலாம். என்னோட பிராக்டிஸ் முடிகிற வரைக்கும் நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? அது மட்டும் இல்லாம அந்த மோட்டோ கூடயும் போக கூடாது. ஓ ஓ. ஆஹா, காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. அம்மா, அப்பா காலி அடிக்குது. யாராவது காப்பாத்துக்க, சீக்கிரம் காப்பாத்துக்க. ஜீனி, சீக்கிரம் வா, நான் சொல்றத கேளு. ஜீனி, ஜீனி சொன்னா கேளு. அவன் அடிக்கிறது விட்டு மாடாடி வந்து என்ன காப்பாத்து. பாக்ஸிங் முடிகிற வரைக்கும் உங்களோட கட்டளையை நான் நிறைவேற்ற முடியாது. இது பாக்ஸர் அண்ணாச்சியோட கட்டளை. டேய், 10 மணி எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது 3 வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா பண்ணுடா. இந்த எருமை கிட்ட வந்து என்ன காப்பாத்துறா. ஐடியா. ரவுண்ட் 1 ஓவர். பாக்ஸர் சார், இப்ப நீங்க உங்க கார்னர் போய் உட்காருங்க. எப்பாடி? ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜின்னுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கொடு மோட்டோ. ஜீனி, ஜீனி, சீக்கிரமா ஒரு காரா மாறி என்ன அப்படியே வானத்துல பறந்து கூட்டிட்டு போ. உங்க கட்டளையை நான் நிறைவேற்றுறேன் தலைவரே. ஆஹா, காரே ஃளைட் மாதிரி இருக்கு. சீக்கிரம் எஸ்கேப். ஏய், நில்லுங்கடா, நில்லுங்க. என்ன தனியா விட்டுட்டு எங்கடா போறீங்க? நில்லுங்க. ஏய் மோட்டோ, நிறுத்துடா, நானும் வரேன். ஏய், சொன்னா கேளுடா. அட கடவுளே, இங்க என்னடா நடக்குது? மோட்டு பத்லோ, காரை நிறுத்துங்க. பாக்ஸர் உங்க காருக்கு பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. வண்டியை நிறுத்துங்க. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். நிறுத்துங்க. நிறுத்து. நிறுத்துங்க. ஏய், காப்பாத்துங்க போலீஸ். ஜீன் ஜீன், என்னோட ஜீன், நீ கார்ல இருந்து பைக்கா மாறிடு. அதுல நான் மட்டும் தான் உட்கார்ந்திருக்கணும், மத்தவங்கள கீழே தள்ளிடு. அட பாவிங்களா, இங்க என்னதான் நடக்குது? நான் இப்ப காண்றது கனவா இல்ல நினைவா? ஜீனி, ஜீனி, நான் சொல்றது கேளு. நீ பெரிய பரிசெல்லாம் மாறிடு. அதுல நானும் 10 ரூபா மட்டும் தான் இருக்கணும். அட பாவிங்களா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தயவு செஞ்சு புரிய வைங்க ப்ளீஸ். இதுக்கு மேல என்னால தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது. சொல்லுங்க, இங்க என்னடா நடக்குது? ஜீன் ஜீன், நீ ஒரு பெரிய பருந்தா மாறிடு. அதுல நான் மட்டும் தான் உட்கார்ந்திருக்கணும், மத்தவங்க எல்லாம் தொங்கிக்கிட்டே வரட்டும். என்னடா? யாராவது சொல்லுங்க, இங்க என்னடா நடக்குது? தயவு செஞ்சு என்ன யாராவது காப்பாத்துங்க. நான் இப்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். திடீர்னு காரா மாற சொல்றீங்க, பைக்கா மாற சொல்றீங்க, பரிசல் அப்புறம் ஈகல், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போதும், நான் இப்ப ரொம்பவே குழம்பி போயிட்டேன். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவர் ஒண்ணு சொல்றாரு.
இப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத கேட்டா நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சீக்கிரமா அந்த விஷயத்தை சொல்லு. என்னன்னு சொல்லு. நான் பேசாம லேம்புக்குள்ளே திரும்ப போயிடட்டுமா? இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அது மட்டும் தான் நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஆஹா, என்ன? ஏய் பூதமே, எங்க போற? போகாத, நான் சொல்றத கேளு. நான் இந்த லேம்பை விட்டு வெளியே வந்தாதான் நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்பேன். பாய் பாய். மனுஷங்க கிட்ட இருக்கிறத விட இந்த லேம்புக்குள்ள இருக்கிறது தான் எனக்கு பாதுகாப்பு. நான் இனிமே வரவே மாட்டேன். பாய் பாய் பாய். நில்லு, சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, அங்கேயே நில்லு. அம்மா, இவன் ஒருத்தன் கை கெட்டது வாய் கேட்டா பார்த்துதோ. அட என் உடன்பிறா சகோதரா, இங்க வா. உனக்கு புக்கு படிக்கணும்னா இங்க வந்து படுத்துக்கிட்டே படிப்பா, வா. ஏன்னா இப்ப எனக்கு அந்த சேரு தேவைப்படுதுப்பா. இந்த சேர நீ எடுத்துக்கோப்பா, நான் ஜாலியா படுத்துக்கிட்டே படிக்கிறேன். ஆஹா, கச்சா கச்சா, தெரியாதனமா உன்னை திட்டிட்டய்யா. தயவு செஞ்சு என் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிடாதய்யா, விட்டுடியா. மாமியார காப்பாத்தே. அட கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா படுப்பா. நான் உனக்கு கலரான இன்ஜெக்ஷனை போடுறேன். அத போட்டதுக்கு அப்புறம் நீ மிகப்பெரிய பலசாலியா மாறிடுவ பாரு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலியா நீ மாறிடுவப்பா. வேணாயா, இந்த உலகத்துல நான் பலசாலியா என்னையா பண்ண போற? விட்டுறியா, என்ன விட்டுறியா? காப்பாத்துக்க யாராவது. டாக்டரே, சீக்கிரம் ஊசிய போடுங்க. இந்த உலகத்திலேயே பெரிய பலசாலியா மாறணும்னு ஆசைப்படுறேன் நான். போடப்பா. இந்த இன்ஜெக்ஷன் எனக்கு தான் வேணும், முக்கியமா எனக்கு மட்டும் வேணும். ஆமா பலராம் நாயுடு, இந்த உலகத்திலேயே பலசாலியான மனுஷனா எப்படிடா உன்னால மாற முடியும்? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? கச்சா கச்சா, டாக்டர் சீக்கிரம் எனக்கு அந்த ஊசிய போட்டுறப்பா. இல்லன்னா அந்த போட்டு என்ன தள்ளி விட்டு அவ படுத்து ஊசிய போட்டப்பா. சீக்கிரம் போடையா ஊசியா. இவன் ஒருத்தன். டேய் பூசணிக்க மாட்டேங்க, நில்லுடா. இங்க என்ன நடக்குது? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. மாட்டேன், டேபிள் விட்டு இறங்க மாட்டேயா. ஊசி எனக்கு வேணும், என்ன விடுங்கயா. ஊசி போட மட்டும் என் உயிர் நண்பா உடன்பிறா சகோதரா, இதோ கலரான இன்ஜெக்ஷன் தெரியுதுல்ல. இந்த இன்ஜெக்ஷனை நான் யாருக்கு போட்டு விடுறனோ அவங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலியா மாறிடுவாங்கப்பா. அப்படின்னா பூசணிக்க மாட்டேங்க, என்ன பெரிய பலசாலியா மாத்திடுறா. முடியாது, எனக்கு தான் ஊசி வேணும். நான் தான் பலசாலி. ஆமா, நான் டேபிள் விட்டு இறங்க மாட்டேன். போங்க. இறங்குனா மரியாதையா இறங்கிடு. நான் உன்னை இறக்கி காட்டுறேன். அப்பா, ஏன் போட்டோ நான் திரும்பி வர வேண்டாம். அப்பா தப்பிச்சேன். மோட்டோ, அடிக்கடி நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நீயா படுத்துக்கிற. இப்பவும் டைம் இருக்கு, எழுந்து ஓடிடலாம், வந்துரு. டேய், நான் பெரிய பலசாலியா மாறணும். டேய் பூசணிக்க மாட்டேங்க, அவன் வர்றதுக்குள்ள சீக்கிரமா இன்ஜெக்ஷனை போடுறா. சீக்கிரம் போடுங்க. யோ டாக்டர் ஜட்கா, எல்லா இன்ஜெக்ஷனும் அந்த போட்டுக்க போட்டுட்டியாயா? என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. நீ ஹல்க் மாதிரி மாறிட்ட. கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் ஜட்கா, யூ ஆர் தி கிரேட் சயின்டிஸ்ட். இங்க பாரு மோட்டோ, உனக்கு என்னதான் ஆச்சு? இந்த குளத்துல பார்க்க சகிக்கல மோட்டோ. நான் நல்லா தான் இருக்க மாட்டேயா. ஐ அம் ஃபைன். நான் இப்ப வெளிய அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். பாய் பாய். கதா மயிலி இந்த பக்கம் இருக்குதியா? டாக்டர் ஜட்கா சார், சீக்கிரமா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஏய் மோட்டோ, எங்கடா போற? வந்துடுறா டேய். உன்னை மறுபடியும் நான் கூட்டிட்டு போய் நார்மலா மாத்தி காட்டுறேன்.
எனக்கு இப்ப சூப்பரா இருக்குடா. இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப என்னுடைய பலம் பல மடங்கு அதிகரிச்சிருக்குடா. பழைய சாய்க்கிற அளவுக்கு பலம் இருக்கு. மரியாதையா வந்து இந்த காருக்குள்ள ஏறு, நம்ம ஊருக்குள்ள திரும்ப போயிடலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பாவுடன் பேர சகோதரா, தயவு செஞ்சு காரை விட்டு கீழே இறங்கிடுப்பா. அம்மா ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். மோட்டு பத்துல எங்க இருக்கீங்க? ஜான புடிங்க. ஏய் ஜான், ஒழுங்கு மரியாதையா நின்னுடு. என்னோட வேலைக்கே ஆப்பு வச்சிராத. இவன் யாருடா? இவன் பேரு மோட்டுடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எங்களை இருந்து இறக்கி விடு. நான் ஒரு திருடன், கொள்ளக்காரன், கொலைகாரன். எனக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. மரியாதையா நான் சொல்றத கேளு. என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போ. போலீஸ், போலீஸ். உயரமான இடத்துல இருந்தாலாவது உயரமா தெரியறியா பார்க்கலாம். இங்கே இரு. My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். இந்த டைலாக் பேசுறதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் மோட்டு வரதுக்குள்ள என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போ. சீக்கிரம் கூட்டிட்டு போ. மோட்டு இந்த அளவுக்கு எப்படி குண்டானான்னு யாராவது சொல்லுங்க. நானும் அவன மாதிரி மாறுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்ச் இப்ப முக்கியம் இல்ல, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். பாஸ் பாஸ், டாக்டர் ஜட்காவோட சிவப்பு மாத்திரை தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு. பாஸ் பாஸ், அவன் என்ன சொல்ல வரானா, இதெல்லாம் ஜக்காவோட மருந்தால தான் ஆச்சுன்னு சொல்ல வரான். அப்ப வாங்க, நாமளும் டாக்டர் ஜட்கா கிட்ட போய் அந்த மருந்தை திருடலாம். அப்புறம் நானும் மோட்டு மாதிரி பலசாலியா மாறிடுறேன். இத பாருங்க, நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, எஸ் பாஸ், சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க. எங்களுக்காக வீட்லயே சமைச்சு சாப்பாடு அனுப்புங்க. ஆமா பாஸ், அப்புறம் சைட் டிஷ் அனுப்புறதுக்கு மறந்துடாதீங்க பாஸ். ஓகே, நாங்க இங்க ரொம்ப நல்லா இருக்கோம் பாஸ். ஆமா ஆமா, எஸ் எஸ், ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். அந்த ஜான் எங்க போயிட்டா? அவரு எப்பவோ ஓடி போயிட்டாரு. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சிங்கத்தோட குகையில இருந்து தப்பிச்சு போறது முடியாத காரியம். இம்பாசிபிள். யாரு இம்பாசிபிள் பாசிபிளா மாத்துறாங்களோ அவங்களதான் ஜான் த டான்னு சொல்லுவாங்க. அவர்தான் ஜான் த டான். எங்க போனா அவன்? சிங்கம் சார், நிச்சயமா உங்களால எங்களை பிடிக்கவே முடியாது. ஜான் ஆக போறான் டான். சிங்கமால எங்களை கட்டுப்படுத்த முடியாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. ஏய், மரியாதையா திறந்து விட்டுருங்க கான்ஸ்டபிள். இந்த இன்ஜெக்ஷன்ஸால தான் அந்த மோட்டோ அந்த அளவுக்கு பலசாலியா மாறி இருக்கானா? எனக்கும் போடுங்க, எனக்கும் போடுங்க. எப்படி? பாஸ் பாஸ், வாங்க வாங்க, இப்ப போய் மோட்டோவை ஒரு வழி பண்ணுவோம். முதல்ல உங்க ரெண்டு பேரையும் தான் நான் துவைக்க போறேன். வாழ்க்கை புற நான் குட்டியா இருக்கேன்னு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதுக்கு நல்லா வாங்க போறீங்க. இன்னைக்கு எத்தனை சாப்பிட போறீங்க மோட்டுன்னு? இது போதும், என்னால இதுக்கு மேல சமோசா போட முடியாது. டேய் மண்டையா, எனக்கு இன்னும் பசிக்குதுடா. அடா, உனக்கு எப்போதான் பசி எடுக்காம இருந்திருக்கு? ஓ நோ, இவன் தண்டனைக்கா டான் ஆச்சே. ஜட்கா சார், இவனும் அந்த ஊசி எடுத்து 4-5 போட்டுக்கிட்டான் போல இருக்கு சார். இதுக்கப்புறம் இந்த மோட்டுவுக்கு என்னைக்கும் பசிக்க போறது இல்ல. இன்னைக்கு இவன் பசியோட கடைசி நாள். இப்ப பார்க்கலாம்டா யாருக்கு இது கடைசி நாள்ன்றது தெரிஞ்சிடும்.
நம்ம மோட்டு நார்மலுக்கு வந்துட்டான். அடுத்து என்ன நடக்க போகுது தெரியலையே. மோட்டு இன்னைக்கு தான் ஆட்டம் கால கட்ட போகுது. இப்போ சொல்லி சொல்லி உன்னை பழி வாங்க போறேன். ஐடியா இந்த மோட்டோ, நிறைய சுட சுட சமோசா வருது. சாப்பிட்டு உன் வீரத்தை அவங்கிட்ட காட்டு. அதுவும் இல்லாம இந்த சமோசாவுல எக்ஸ்ட்ரா 7-8 மூலிகைகளை சேர்த்து இருக்கு. சாப்பிடு, நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் உன் வீரத்தை அவங்கிட்ட காட்டு. கணக்கு சிதமா பிடிக்கிறடா. அடோ அங்க பாருங்கப்பா, ஜானோ பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துட்டான். போலீஸ் போலீஸ்! சிங்கம் சார், என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க, ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். உனக்கு தண்டனை கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். இனிமே நீ ஜெயில இருந்து தப்பிக்கவே முடியாது. யா, நீங்க தண்டனைய அப்புறமா கொடுங்க சிங்கம் சார். முதல்ல நாங்க கொஞ்சம் இப்போ கணக்கு பார்க்க வேண்டிய வேலை இருக்கு. காப்பாத்துங்க அப்பா. வேண்டாம் வேண்டாம், அடிக்காதீங்கப்பா, என்னால முடியல. சொன்னா கேளுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டா. வேண்டாம், வலிக்குது. போலீஸ், என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ.